Hello friends and subscribers, welcome to Tamil Bell YouTube channel. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல ஐபிஎல்லோட 18வது மேட்ச் யாருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சிஎஸ்கேக்கும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கும் நடக்கக்கூடிய 18வது மேட்ச் வந்து பார்த்தோம் அப்படின்னா 5th ஏப்ரல் இரவு 7:30 இந்த மேட்ச் வந்து நடக்குது. இந்த பர்டிகுலர் ரெண்டு டீமுக்குமான ஒரு ஃபுல் பிரிவியூ பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம டெலகிராம்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. லாஸ்ட் ஆஃப் அன் ஹவர்ல ஸ்மால் லீக்ஸ்க்கான டீமும் மெகா கான்டெஸ்டுக்கான டெமோ டீம்ஸ் அதில் கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மறக்காம எல்லாரும் டெலகிராம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அது மட்டும் இல்லாம நீங்க இன்னும் குபேரா ஃபேண்டசி குபேரா ஃபேண்டசியில ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனல் நேம் தான் தமிழ் பெல். ஸ்மால் லீக்ஸ்க்கு ரொம்பவே பெஸ்டான ஒரு ஆப். அது மட்டும் கிடையாது, நீங்க டெபாசிட் பண்ணக்கூடிய மணிக்கு வந்து ஜிஎஸ்டி சார்ஜஸ் கிடையாதுங்க. ஸோ ஜிஎஸ்டி சார்ஜஸ் கிடையாது. அது மட்டும் கிடையாது, இதுல நீங்க நோ கேப்டன், நோ வைஸ் கேப்டன், நோ டீம்ஸ், ஸோ இப்படி எதுவுமே நீங்க போட தேவையில்ல. ஒரே ஒரு பிளேயரை மட்டுமே சூஸ் பண்ணி உங்களால நிறைய ஏர்ன் பண்ணலாம். இது வந்து இப்போ நீங்க ஒரு மேட்ச் இருக்குன்னு வச்சுக்கோமே, சிஎஸ்கேக்கும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கு மேட்ச் நீங்க டச் பண்ணீங்க அப்படின்னா அதுல மேல கிளாசிக், டியோ, குயின்டோன் இருக்கும். இல்ல கிளாசிக் அப்படிங்கிறது நார்மல் ஃபேண்டசி, நார்மலா நம்ம 11 பேர்த்த செலக்ட் பண்ணி கேப்டன் வைஸ் கேப்டன் பிக் பண்ற ஆப்ஷன். டியோ அப்படிங்கிறது ஒரே ஒரு பிளேயரை மட்டும் சூஸ் பண்ணலாம். ஒரு 5 பிளேயர் மேண்டரியா கொடுத்துருப்பாங்க. சோ அதுல இருந்து நம்ம ஒரு பிளேயரை சூஸ் பண்ணுவோம். நமக்கு ஆப்போனண்டா வரவங்க நம்ம யாரை சூஸ் பண்ணிருக்கோம் அப்படிங்கறத பார்த்துட்டு மீதி இருக்க 4 பிளேயர் இருந்து ஒரு பிளேயரை வந்து சூஸ் பண்ணுவார். சோ இதுதான் பிளேயர் கான்செப்ட். ரொம்பவே சூப்பரா இருக்கும். அந்த டியோலயே டியோ ப்ரோன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. ஸோ டியோ ப்ரோ அதுல வந்து எப்படின்னா செட் 1 செட் 2 அப்படின்னு சொல்லி 2 ஆப்ஷன் வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ செட் 1ல 5 பிளேயரும் செட் 2ல இருந்து 5 பிளேயரும் இருப்பாங்க. ஸோ இதுல இருந்து நீங்க செட் 1ல இருந்து ரோஹித் சர்மா, செட் 2ல இருந்து டிராவிஸ் ஹெட், இந்த 2 பேத்தையுமே பிக் பண்ணிக்கணும். ஸோ அப்படின்னு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஸோ 2 பேத்தையும் பிக் பண்ணிருக்கீங்க. அதே மாதிரி உங்களோட ஆப்பனன்ட்ஸ் வந்து அதே மாதிரி பேட் கமின்ஸ், புவனேஸ்வர் குமார், ஜஸ்பிரீத் பும்ரா, டிராவிஸ் ஹெட், ஹர்திக் பாண்டியா, டிராவிஸ் ஹெட், இப்படி வந்து மாத்தி பிக் பண்ணிருப்பாங்க. யார் பிக் பண்ணிருக்கக்கூடிய செட் வந்து அதிக பாயிண்ட்ஸ் எடுக்குதோ அவங்க வந்து வின். ஸோ 2 பிளேயரை சூஸ் பண்ணி பிக் பண்ணக்கூடிய ஆப்ஷன். ஸோ இதுவும் ரொம்பவே சூப்பரா இருக்கும். இதுல உள்ள அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு 5 பேர் இருக்கிற கான்டெஸ்ட்ல ஜாயின் பண்றீங்க அப்படின்னா அதுல 2 பேர் வரைக்கும் பிரைஸ் கொடுப்பாங்க. ஸோ உங்களோட லாசிங் ரேஷியோவும் கம்மியாகும். தென் வந்து நிறைய ஏர்ன் பண்றதுக்கும் வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஸோ ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. குபேரா ஃபேண்டசி டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து தமிழ் பெல். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மேட்சை பொறுத்த வரைக்கும் மேட்ச் எங்க வந்து பாத்தீங்கன்னா ராஜீவ் காந்தி இன்டர்நேஷனல் ஸ்டேடியம் ஹைதராபாத்ல வந்து இந்த மேட்ச் நடக்குதுங்க. எஸ்ஆர்ஹெச்சோட ஹோம் கிரவுண்ட். இந்த எஸ்ஆர்ஹெச்சோட ஹோம் கிரவுண்ட்ல தாங்க கடைசியா நடந்த மேட்ச்ல எஸ்ஆர்ஹெச் என்ன பண்ணாங்க அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ் அகைன்ஸ்டா ஒரு பெரிய ரெக்கார்டை வந்து இங்க கிரியேட் பண்ணாங்க. 278 சம்திங் அவ்வளவு ரன்ஸ் அடிச்சு ஐபிஎல் வரலாற்றுல ஆர்சிபிக்கு வச்சிருந்த அந்த ஒரு ரெக்கார்டை முறையடிச்சு ஸோ அவங்க கொண்டு போனாங்க. ஸோ இவங்க தான் வந்து ஹையஸ்ட் ரன் கெட்டரா வந்து இருக்காங்க. இந்த ஐபிஎல் வேர்ல்ட் ஐபிஎல் இவங்க தான் ஹையஸ்ட் ரன் கெட்டரா இருக்காங்க. அதுவும் இந்த வெனுல நல்லாவே பேட்டிங்க்கு சப்போர்ட் பண்ணுச்சு. ஆனால் இங்க ஒரு மைனஸ் இருக்கு. செகண்ட் இன்னிங்ஸ்ல டியூ ஃபேக்டரும் சேஸ் பண்றவங்க தான் மோஸ்ட் ஆஃப் மேட்சஸ் வின் பண்ணுவாங்க. அந்த பர்டிகுலர் இவங்க 278 சம்திங் அடிச்சப்ப கூட மும்பை இந்தியன்ஸ் சேஸ் பண்ணி வந்துட்டாங்க. 240+ வரைக்குமே அடிச்சுட்டாங்க. ஸோ செகண்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்றது ரொம்பவே ஈஸியா இருக்கும். டாஸை வின் பண்றவங்க சேஸ் பண்றதுக்கான வாய்ப்பு தான் மோஸ்டான வாய்ப்பா இருக்கும். என்ன காரணம்னா இந்த டியூ ஃபேக்டர் இருக்கிறதுனால பேட்டிங் நல்லாவே சப்போர்ட் பண்ணும். மிடில் ஸ்பின்னர்ஸ் விக்கெட் எடுக்க வாய்ப்பு ரொம்ப அதிகங்க. ஸ்பின்னர்ஸ்க்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணும் இந்த பர்டிகுலர் வேணும். வேணும் ரெக்கார்ட்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 72 மேட்சஸ் இங்க பிளே பண்ணிருக்காங்க. அதுல பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணவங்க 33 மேட்சும், பேட்டிங் செகண்ட் பண்ணவங்க 38 மேட்சும் வின் பண்ணிருக்காங்க. ஸோ ஹையஸ்ட் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 277 அப்படிங்கிறது இங்க ஹையஸ்ட் ஸ்கோரா இருக்கு. லோயஸ்ட் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 82 கேஸ் சொல்லிருக்காங்க. ஆவரேஜான ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்கோர் 161. ஸோ இங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 170+ ரன்ஸ் வரைக்கும் அடிப்பதற்கான வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகம். ஹெட் டு ஹெட் ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் 19 மேட்ச் பிளே பண்ணிருக்காங்க. அதுல சிஎஸ்கே தாங்க 14 மேட்ச் வின் பண்ணிருக்காங்க. மெஜாரிட்டியான மேட்சஸ் வந்து சிஎஸ்கே தான் வின் பண்ணிருக்காங்க. ரொம்ப அப்பர் ரேஞ்ச். ஹெட் டு ஹெட் ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் வெறும் 5 மேட்ச் மட்டும் தான் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வந்து வின் பண்ணிருக்காங்க. ரெண்டு டீமோட ஒரு பாசிட்டிவான பிளேயிங் லெவல் பார்த்தோம் அப்படின்னா ருத்ராஜ் கைக்வாட் கேப்டன் அண்ட் ரச்சின் ரவீந்திர 2 பேர் இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. அடுத்தது அஜின்கே ரஹானே, டெல்லி மிச்சல், சமீர் ரிஸ்வி, ரவீந்திர ஜடேஜா, மகேந்திர சிங் தோனி, விக்கெட் கீப்பர் தீபக் சஹர், பத்திரனா, மகேஷ் தீக்ஷனா, துஷார் தேஷ்பாண்டே. இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா மகேஷ் தீக்ஷனா உள்ள வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். முஸ்டிபிசுர் ரஹ்மான் அந்த வேர்ல்டு கப்புக்காக அவங்களோட நாட்டுல இருந்து யூஎஸ்க்காக அந்த இது எடுக்கிறதுக்காக நாங்கள் பேர் விசா எடுப்பதற்காக அந்த ஒரு சீசனுக்காக போயிருக்காரு. ஸோ ஒரு மேட்ச் வந்து அவர் பிளே பண்ண மாட்டாருன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த இடத்துல மகேஷ் தீக்ஷனா டைரக்டா பிளேயர்களுக்குள்ள வராரு. சிவம் துபே வந்து பாத்தீங்கன்னா இம்பாக்ட் பிளேயரா வந்து உள்ள வருவாரு. ஸோ அடுத்தது வந்து பார்த்தோம்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தை பொறுத்த வரைக்கும் மயங்க் அகர்வால், டிராவிஸ் ஹெட் 2 பேர் இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. அடுத்ததா அபிஷேக் சர்மா, ஆடன் மார்க்ரம், ஹென்ரிக் கிளாசன், விக்கெட் கீப்பர் அப்துல் சமாத், சபாஷ் அகமது,
பேட் கமின்ஸ், புவனேஸ்வர் குமார், ஜெயதேவ் உன்னட்கட், மயங்க் மார்க்கண்டே, அடுத்ததான் வாஷிங்டன் சுந்தரை பொறுத்த வரைக்கும் இம்பாக்ட் பிளேயரா உள்ள வருவாரு. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஜெயதேவ் உன்னட்கட் பதில மேபி தங்கராசு நடராஜன், ஸோ தமிழ்நாட்டை சேர்ந்த பிளேயர் நடராஜன் உள்ள வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். இந்த பர்டிகுலர் மேட்ச்ல ஒரு மைனர் இன்ஜுரி இருந்துச்சு, ஸோ அதை கியூர் ஆயிட்டாரு. லாஸ்ட் அதாவது டாஸ்க்கு முன்னாடி அவர் டெஸ்ட்ல பாஸ் ஆயிட்டாரு அப்படின்னா கண்டிப்பா அவர் வந்து ஃபிட்னஸ் டெஸ்ட்ல பாஸ் ஆயிட்டாருன்னா அவர் டேரக்டா பிளேயிங்குள்ள வந்துருவாரு. மோஸ்ட் ப்ராபபிலி அவர் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். சிஎஸ்கே அகைன்ஸ்டா நிறைய முறை 2 விக்கெட் ஹால்ஸ் எடுத்திருக்கிறதுனால ஸோ ஹெட் அவுட் ரெக்கார்ட் நல்லா இருக்குங்கிறதுனால கொண்டு வருவாங்க. ஓகே, இப்போ கிராண்ட் லீக்ஸ்க்கு எந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்ல பிக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாத்துருவோம், ஓவரலா பாத்துருவோம். சோ ரச்சின் ரவீந்திரா, ருத்ராஜ் கெய்க்வாட் 2 பேர் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பர்வான ஓபனர்ஸ். ஆப்போசிட் சைட்ல லெஃப்ட் ஹேண்ட் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் யாரா இருக்காங்கன்னு பார்க்கணும். இன்சியலா பவர் பிளேல பவுல் பண்றதுக்கு சோ நல்ல ஸ்விங்கோட நல்ல வேகத்துல லெஃப்ட் ஹேண்ட் ஃபாஸ்ட் பவுலர் பவுல் பண்றப்போ அவருக்கும் ருத்ராஜ் கெய்க்வாட் அகைன்ஸ்ட் அவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு பேட்டில் இருக்கும். சோ ஜெயதேவ் உன்னட்கட் ஸ்லோவர் பால், ஸ்லோவர் வேரியேஷன், நிறைய கட்டர்ஸ் பால் தான் ட்ரை பண்ணுவார். அந்த மாதிரியான பால்ல ருத்ராஜ் கெய்க்வாட் நல்லாவே ஆடிடுவார். பட் இருந்தாலும் லெஃப்ட் ஹேண்ட் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்ட வந்து ருத்ராஜ் கெய்க்வாட் ஒரு சின்னதா ஒரு ட்ரெண்ட் இருக்கு. சோ இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ருத்ராஜ் கெய்க்வாட் எஸ்ஆர்ஹெச் அகைன்ஸ்டா நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கிறதுனால அவரோட பேட்ல வந்து ஒரு 30+ நம்ம எதிர்பார்க்கலாம். ரச்சின் ரவீந்திரா பவுலிங் ஆப்ஷன் தாங்க அவருக்கு கொடுக்கறது இல்ல. லாஸ்ட் 2-3 மேட்சா வாய்ப்பு இருந்துச்சு, அவருக்கு கொடுப்பதற்கான வாய்ப்பு இருந்துமே அவர் பவுல் பண்ணல. அது இல்லாம இப்போ இன்னொரு ஸ்பின்னரான மகேஷ் தீக்ஷனாவும் உள்ள வர்றதுனால மோஸ்ட் ப்ராபபிலி ரச்சின் ரவீந்திரா பவுல் பண்ண மாட்டாரு. ஆஸ் அ பிளேயரா பேட்டிங்ல மட்டும் 30+ ரன் அடிக்கணும். அது அடிப்பாரா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க். அவருக்கு இருக்கிற மிகப்பெரிய மைனஸ் வந்து பாத்தீங்கன்னா அவுட் சைடு ஆஃப் ஸ்டம்புக்கு வெளியே பவுல் பண்ணக்கூடிய பால்ல வந்து கொஞ்சம் வீக்கா இருக்காரு. அந்த மாதிரியான பவுல் பண்ணக்கூடிய ஆப்ஷன், அந்த ஸ்விங் பால் பவுல் பண்ணக்கூடிய பவுலர்ட்ட கொஞ்சம் வீக்கா இருக்கு. அந்த மாதிரியான பவுலிங் ஆப்ஷன்ஸ் யாருக்கு இருக்குன்னு பாத்தீங்கன்னா இன்சிலா பவர் பிளேல பவுல் பண்ணக்கூடிய புவனேஸ்வர் குமார் இருக்காரு. தென் பேட் கமின்ஸ் இருக்காரு. பேட் கமின்ஸ் நல்லாவே அவுட் சைடு ஆஃப் ஸ்டம்புக்கு வெளியே கரெக்டான லைன்ல லென்த்ல பவுல் பண்ணக்கூடிய ஒரு பவுலர் பேட் கமின்ஸ். தென் நல்ல ஸ்விங் பவுல் பண்ணக்கூடியவர் வந்து பாத்தீங்கன்னா புவனேஸ்வர் குமார். இந்த 2 பவுலர்கிட்டயுமே மேபி ரச்சின் ரவீந்திரா கிட்ட ஒரு ட்ரெண்ட் இருப்பதற்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். ஸோ அவரோட பேட்ல இருந்து இந்த மேட்ச் 15ல இருந்து ஒரு 20+ ரன் அடிக்க வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அஜின்கே ரஹானே டாப் ஆர்டர்ல ஏர்லியரா ஒரு விக்கெட் விழுந்துருச்சுன்னா இவரோட பேட்ல இருந்து மினிமம் 30+ ரன்ஸ் வரைக்கும் நம்ம அவர்கிட்ட வந்து எதிர்பார்க்கலாம். அது மட்டும் கிடையாது, அவர்கிட்ட எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கு. கேட்ச் பிடிக்க வாய்ப்பு அதிகம் உள்ள இடங்கள்ல தான் அவரோட ஃபீல்டிங் பொசிஷன் இருக்கும். ஸோ அஜின்கே ரஹானே வந்து நம்ம மினிமம் ஒரு 25ல இருந்து மேக்ஸிமம் ஒரு 35+ ரன்ஸ் வரைக்கும் இந்த மேட்ச் எதிர்பார்க்கலாம். தென் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சிவம் துபே ஆட வச்சிருவாங்க. சிவம் துபே நல்ல ஃபார்ம்ல இருக்காருங்க. ஸோ லாஸ்ட் மேட்ச் வந்து 95% சம்திங் அவர் பிக் பண்ணியிருந்தாங்க. நான் ப்ரிவியூல சொல்லியிருந்தேன் அவர் வந்து இந்த தடவை ஒரு மிஸ் அவுட் ஆடி அதில் அவுட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கும் அப்படின்ட்டு. இந்த மேட்சும் அதுக்கான ஆப்ஷன்ஸ் தாங்க கொஞ்சம் அதிகம் இருக்கு. அதுக்கான ரீசன் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆப்போசிட் சைட்ல இருக்கக்கூடிய பவுலிங் ஆப்ஷன்ஸ்ல பேட் கமின்ஸ் குவாலிட்டி பவுன்சஸ் பால் பண்ணக்கூடியவர். நல்ல பவுன்சர்ல ஸ்லோவர் வேரியேஷன்லயும் ட்ரை பண்ணுவார், பவுன்சர்ல நல்ல வேகத்திலையும் பவுன்சர் ட்ரை பண்ணுவார். ஸோ பவுன்சஸ் பால்ல கொஞ்சம் வீக்கா இருக்காரு சிவம் துபே. தென் அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா லைக் ஜெயதேவ் உன்னட்கட் ஸ்லோவர் பால்ல பவுன்சஸ் பால் பண்ணுவாரு. ஸோ அந்த மாதிரி பவுன்சஸ் பால்ல கொஞ்சம் வீக்கா இருக்காரு சிவம் துபே. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அவர்கிட்ட வந்து நம்ம ஒரு அதிக ரன்ஸ் இல்லாம ஒரு 20+ ரன்ஸ் மட்டும் எதிர்பார்க்கலாம். தென் அது மட்டும் கிடையாது, அவர் இம்பாக்ட் பிளேயரா உள்ள வர்றதுனால அவர்கிட்ட அந்த கேட்ச் பிடிச்சி எடுக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாம் மிஸ் ஆகுங்க. ஸோ அதெல்லாம் வந்து அவருக்கு மிகப்பெரிய ஒரு மைனஸா வந்து இருக்குது. டெல்லி மிச்சல் மினிமம் 2 ஓவர் வரைக்கும் அவருக்கு ட்ரை பண்ணி பாக்குறாங்க. சம்டைம்ஸ் அவர் ஓவரும் போடுறாரு, விக்கெட்டும் எடுக்கிறாரு. லாஸ்ட் மேட்ச் கூட சம்திங் ஒரு விக்கெட் வரைக்கும் எடுத்திருந்தாரு. பேட்டிங்ல மிடில் ஆர்டர்ல ஸ்ட்ராங்கா இருப்பதற்கான வாய்ப்பு இவர்கிட்ட மட்டும் தாங்க இருக்கு. ஸ்பின்னர்ஸ் சூப்பரா ஆடுறாரு. அந்த பவுன்சஸ் பால் நல்ல வேகத்துல பவுல் பண்ணக்கூடிய பவுன்சஸ் பால்ல மட்டும்தான் கொஞ்சம் வீக்கா இருக்காரு. அதர்வைஸ் ஸ்பின்னர்ஸ் ஒரு இந்தியன் பிளேயர் மாதிரி ஆடுறாரு, ஸ்பின்னர்ஸ் சூப்பரா ஆடுறாரு. ஸோ இவரோட பேட்ல இருந்து இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா 25+ ரன் வரைக்கும் பார்க்கலாம். அது மட்டும் கிடையாது, அஜின்கே ரஹானேவுக்கு என்ன மாதிரி ஆப்ஷனோ அதே சேம் ஆப்ஷன் தாங்க டெல்லி மிச்சலுக்கும். கேட்ச் பிடிக்க வாய்ப்பு அதிகம் உள்ள இடங்கள் எல்லா இடத்துலயுமே வந்து டெல்லி மிச்சல் வந்து ஃபீல்டிங் பண்றாரு. ஸோ ரவீந்திர ஜடேஜாவோட பேட்ல இருந்து கண்டிப்பா இந்த மேட்ச் 15ல இருந்து 20+ ரன் எதிர்பார்க்கலாம். 4 ஓவருமே பவுல் பண்றாரு. ஸோ 4 ஓவருமே பவுல் பண்றதுனால மினிமம் ஒரு விக்கெட் மேக்ஸிமம் 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான பாசிபிலிட்டிஸ் இந்த மேட்ச் அவருக்கு ரொம்ப 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 அதிகம். மிடில் ஆர்டர்ல ஐடன் மேக்ரம், ஹென்ரி கிளாசன், அப்துல் சமாத் இப்படி 3 ரைட் ஹேண்டர் பேட்ஸ்மேன்ஸ் இருக்கிறதுனால கண்டிப்பா அவர்கிட்ட வந்து ஒரு மினிமம் ஒரு விக்கெட் மேக்ஸிமம் 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப 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 அதிகம். ஸோ மகேந்திர சிங் தோனி லாஸ்ட் மேட்ச் ஒரு சூப்பரான ஒரு கேமியோ ஆனார். ஒரு 18 பாலுக்கு 35 சம்திங் ரன்ஸ் அடிச்சிருந்தாரு. லாஸ்ட் மேட்ச் அந்த மாதிரி அவருக்கு வாய்ப்பு கிடைச்சது, பேட்டிங்கான வாய்ப்பு. அப்படி வாய்ப்பு கிடைக்கிற பட்சத்துல கடைசி 10 பாலா இருந்துச்சு அப்படின்னாலும் அதுல 20+ ரன்ஸ் அடிச்சிருவார். தென் விக்கெட் கீப்பர்ல கேச்சர் ஸ்டம்பிட் ரன் அவுட்ல ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ஸ் வந்து எடுத்துருவாரு. அவரோட பேட்டிங் ஆப்ஷன்
எப்படின்னா கடைசி 2 ஓவர்ல தான் அவருக்கான வாய்ப்பு வந்து கொடுப்பாங்க. அதுக்கு முன்னாடி அவர் ஆட வைப்பதற்கான வாய்ப்பு வந்து ரொம்ப 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 கம்மி தான். தீபக் சகர், பதிரனா, மகேஷ் தீக்ஷனா, துஷார் தேஷ்பாண்டே, இப்படி ரவீந்திர ஜடேஜா, இந்த 5 ப்ராப்பர் மெயின் பவுலரோட போறதுனால டெல்லி மிச்சல் 1 or 2 ஓவர்ஸ் போல் பண்றதுக்கான வாய்ப்பு வந்து கொஞ்சம் அதிகமா தான் இருக்க போகுது. இதுல டெத் ஓவர்ல போல் பண்ணக்கூடிய ஆப்ஷன் துஷார் தேஷ்பாண்டே அண்ட் மதிஷா பத்திரனா 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா டெத் ஓவர்ல போல் பண்ணுவாங்க. பவர் பிளேல தீபக் சகரும் மகேஷ் தீக்ஷனா இந்த 2 பேரும் தான் வந்து பவர் பிளேலயே போல் பண்ணிடுவாங்க. ஸோ மகேஷ் தீக்ஷனாவுக்கு இந்த மேட்ச் ஒரு பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா ட்ரை பண்ணுங்க. டிராவிஸ் ஹெட், தென் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அபிஷேக் சர்மா. ஸோ இப்படி 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க டாப் ஆர்டர்ஸ்லேயே. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கும். தென் கொஞ்சம் எக்கனாமிக்கலாவும் போல் பண்ணுவாரு. ஸோ மகேஷ் தீக்ஷனா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா ட்ரை பண்ணி பாருங்க சிஎஸ்கே டீமுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாங்கன்னா துஷார் தேஷ்பாண்டே அண்ட் மதிஷா பத்திரனா 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் டெத் ஓவர்ஸ்ல போல் பண்றதுனால. அதுவே செகண்டா போல் பண்ண போறாங்கன்னா தீபக் சகரும் மதிஷா பத்திரனா அந்த 2 பேருமே சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பிளேயரா இருப்பாங்க. சோ அடுத்ததா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தை பொறுத்த வரைக்கும் மயங்க் அகர்வால், டிராவிஸ் ஹெட் 2 பேரும் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. இந்த டிராவிஸ் ஹெட் பவர் பிளேவை அழகா பயன்படுத்துறாருங்க. அந்த அதாவது எல்லாருமே 30 yard சர்க்கிள்குள்ள இருக்கிறதுனால அந்த பவர் பிளேவை அழகா பயன்படுத்தி குயிக்கா ஒரு 25+ இருந்து 30+ வரைக்கும் அடிச்சிடறாரு. அவர் இருக்கிற மிகப்பெரிய ஒரு மைனஸ்ன்னு பாத்தீங்கன்னா அந்த ஸ்விங் பவுலர்கிட்ட கொஞ்சம் வீக்கா இருக்காரு. அந்த நல்லா ஸ்விங் பண்ணக்கூடிய, தென் அதே மாதிரி வந்து இன்கமிங் டெலிவரி உள்ள வரக்கூடிய பால் ஸ்டிக் டு ஸ்டிக்ல நல்லா ஸ்விங் பண்ணக்கூடிய பவுலர்ஸ், அந்த யூன்சிங் பால்ஸ் நல்லா பவுல் பண்ணக்கூடிய பவுலர்ஸ்ட கொஞ்சம் வீக்கா இருக்காரு. தென் ஆஃப் பிரேக் பவுலர்ட்ட கொஞ்சம் வீக்கா இருக்காருங்க. ஸோ குவாலிட்டி ஆஃப் பிரேக் பவுலர் மாதிரி சிஎஸ்கேல பெருசா யாரும் இல்லை. தீக்ஷனா வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேரம் பால் டெலிவரி அந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன் தான் இருப்பாரு. சம்டைம்ஸ் வந்து ஆஃப் பிரேக்கை நல்லா பவுல் பண்ணுவார். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் 2மே பவர் பிளேல இருக்கு. தீபக் சகர் நல்லா ஸ்விங் பண்ணக்கூடியவர், நல்லா யூன்சிங் நல்லா ட்ரை பண்ணக்கூடியவர், இன்கமிங் டெலிவரி சூப்பரா பவுல் பண்ணக்கூடியவர், அதுவும் லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு சூப்பரா அவரோட பால் நல்லா ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அந்த மாதிரியான ஒரு பவுலர் தீபக் சகர். தென் மகேஷ் தீக்ஷனா, அந்த 2 பேத்துக்கிட்டு இருக்கும் ஒரு ட்ரெட் இருக்கு. ஸோ அதை கடந்துட்டாருன்னா அவரோட பேட்ல இருந்து ஒரு 45+ ரன்ஸ் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். இல்ல அப்படின்னா பவர் பிளேல ஏர்லியரா முதல் 2 ஓவருக்குள்ளே அவர் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கும். ஸோ 50-50 ஆப்ஷன்ஸ்ல டிராவிஸ் ஹெட்டை பயன்படுத்திக்கோங்க. மயங்க் அகர்வால் இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிஃபரன்ஷியல் பிக்கா ட்ரை பண்ணுங்க. அவரோட பேட்ல இருந்து ஒரு 25 இருந்து ஒரு 30+ ரன்ஸ் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஃபீல்டிங் பொசிஷனும் லாங்ல இருக்கிறதுனால 1 or 2 கேட்ச் பிடிக்க வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம் மயங்க் அகர்வால் பொறுத்த வரைக்கும். அபிஷேக் சர்மா, அபிஷேக் சர்மா ஒரு சரியான ஃபார்ம்ல இருக்காரு, நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. குயிக்கா 25-30+ ரன் அடிச்சிட்டு இருக்காரு மேட்ச். அதுவும் பவர் பிளேல ஒரு விக்கெட் விழுந்துச்சுன்னா மீதி இருக்க அந்த 2 ஓவர் 3 ஓவர் பவர் பிளே இருந்துச்சுன்னா கூட அதை அழகா பயன்படுத்தி ஒரு 25+ ரன் குயிக்கா அடிச்சுட்டு போயிடுறாரு. தென் அவரை வந்து இம்பாக்ட் பிளேயரா தாங்க பயன்படுத்துறாங்க. அவர் மோஸ்ட்லி வெளியே உட்கார வச்சிடறாங்க. அந்த கேட்ச் பிடிச்சி வரக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாம் அவருக்கு வந்து மோஸ்ட் ப்ராபபிலி வரதில்லை. ஸோ அது வந்து அவருக்கு இருக்கிற மைனஸா இருக்கு. ஒரு 25+ ரன்னுக்குள்ள அடிச்சிட்டாரு அப்படின்னா அவர் கண்டிப்பா ஃபேண்டசி டீமுக்குள்ள வரமாட்டாரு. 30+ ரன்னுக்கு மேல அடித்தால் மட்டும்தான் வர முடியும். அதுக்கான ட்ரெண்டும் இருக்கு அவர்கிட்ட. அந்த ஸ்லோவர் பால்ல நல்லா வந்து லைன் லென்த்ல ஸ்லோவர் பால் பவுன்சஸ் பால் பண்ணக்கூடிய கொஞ்சம் வீக்கா இருக்காரு. அந்த மாதிரியான பால் பண்ணக்கூடிய ஆப்ஷன் துஷார் தேஷ்பாண்டே இருக்காரு சென்னை சூப்பர் கிங்ஸ்ல. ஸோ அது வந்து அவருக்கு மிகப்பெரிய மைனஸா பார்க்கப்படுது. ஐடன் மக்ரம் ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாருன்னா அவர் ரொம்ப ரொம்பவே இம்பார்ட்டன்ட். எப்படினாலும் 30+ ரன் அடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் பேட் பண்றப்போ. ஆனா செகண்டா பேட் பண்றப்போ அந்த சேஸ் பண்ணி போறப்பதான் அவர் எப்பவுமே வீக்கா இருக்காரு, எப்பவுமே யாரும் அவுட் ஆயிருக்காரு. ஸோ ஐடன் மக்ரம் ஃபர்ஸ்ட் வந்து பேட் பண்ண போறாங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டன்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 80% ஆஃப் டீம்ஸ் ட்ரை பண்ணிக்கோங்க. செகண்டா பேட் பண்ண போறாருன்னா அதை அப்படியே மாத்தி 50-50 ஆப்ஷன்ஸா வச்சுக்கோங்க. ஹென்ரி கிளாசன் விக்கெட் கீப்பர் பண்றாரு. ஸோ ஆப்போசிட் சைடில் இருக்கக்கூடிய விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ஸ்ல யார் இருக்கான்னு சொல்லி பார்த்தோம்னா மகேந்திர சிங் தோனி. அவர் பேட்டிங்க்கு வருவாரா அப்படிங்கிறதே மிகப்பெரிய கொஸ்டின் மார்க். ஹென்ரி கிளாசன் வந்து பாத்தீங்கன்னா செம ஃபார்ம்ல இருக்காரு. கரண்ட்ல சரியான ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ஒரு பிளேயர். நிறைய பேர் அவருக்கு கேப்டன் ஆப்ஷனா கூட போயிருப்பாங்க உங்களோட கிராண்ட் லீக்ஸ்ல, ஸ்மால் லீக்ஸ்ல எல்லாத்துலயுமே. விக்கெட் கீப்பர் மூலியமா கிடைக்கக்கூடிய பாயிண்ட் தென் குயிக்கா வந்து வெறும் 15-20 பால் அடிச்சுட்டு இருந்தாரா கூட ஒரு 40+ ரன் வரைக்கும் அடிச்சிடறாரு, குயிக்கா அடிச்சிட்டு இருக்காரு. ஸோ ஒரு தவிர்க்க முடியாத ஒரு பிளேயரா வந்து ஹென்ரி கிளாசன் இருக்காரு. ஆனால் ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் அளவுக்கு எலிஜிபிளா அப்படின்னா கண்டிப்பா இந்த மேட்ச் கிடையாதுங்க. ஏன்னா ஆப்போசிட் சைட்ல மகேஷ் தீக்ஷனா, தென் ரவீந்திர ஜடேஜா, இப்படி குவாலிட்டியான ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. இந்தியன் கண்டிஷன்ஸ்ல நிறைய விக்கெட்ஸ் எடுத்த பிளேயர்ஸ் அவங்க. ஸோ குவாலிட்டியான ஸ்பின் பவுலர்ஸ் ஹென்ரி கிளாசன் இவங்களுக்குள்ள கண்டிப்பா ஒரு பேட்டர் இருப்பதற்கான சான்சஸ் இருக்கும். ஸோ பர்டிகுலரா ரவீந்திர ஜடேஜா வெஸ் ஹென்ரி கிளாசன் இவங்களுக்குள்ள ஒரு பேட்ல இருக்க சான்சஸ் வந்து ரொம்ப 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 அதிகம். அப்துல் சமாத் ஒன் சைடா டீம் போடுறீங்க, சிஎஸ்கேக்கு ஃபேவரா ஒன் சைடா ஒரு டீம் போடுறீங்கன்னா அதுல அப்துல் சமாத் நீங்க பிக் பண்ணிக்கோங்க. அவருக்கு வந்து நம்ம 30+ ரன் எதிர்பார்க்கலாம். ஸோ நியூட்ரலா போடுறீங்கன்னா அவரை நீங்க ஒமிட் பண்ணிட்டு போறதுதான் பெட்டர் ஆப்ஷன். ஸோ ஷபாஸ் அகமது பேட்டிங்கான வாய்ப்பு கண்டிப்பா கிடைக்கும். அவர் பேட்டிங்ல இருந்து 15 to 20+ ரன் வரைக்கும் கூட அடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கும். கடைசியா வந்து ஒரு ஸ்மால் கேமியோ ஆடிட்டு போவாரு. பவுலும் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 2 ஓவர் மேக்ஸிமம் 3 ஓவர் வரைக்கும் பவுல் பண்றாரு. ஒரு விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ ஒரு பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. பேட் கமின்ஸ்
பேட் கமின்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாரு. ஸோ ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாருன்னா மஸ்ட் ட்ரைங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாருன்னா டெத் ஓவர்ல ஒரு ஓவர் பால் பண்றாரு. ஸோ அதுல ஒரு விக்கெட் 2 விக்கெட்டா கூட கிடைப்பதற்கான சான்சஸ் இருக்கு. தென் செகண்டா பேட் பண்ண வரப்போ கொஞ்சம் இவரோட ஆர்டரை கொஞ்சம் டாப் ஆர்டர்ல ப்ரொமோட் பண்ணிக்குவாரு. கடைசியா வந்து ஒரு 10ல இருந்து ஒரு 15+ ரன் வரைக்கும் அடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாருன்னா பேட் கமின்ஸ் ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்கா இருப்பாரு. புவனேஸ்வர் குமார் இந்த சீசன் அவருக்கு சொல்லிக்கிற அளவுக்கு இல்லைங்க, பெருசா விக்கெட்ஸ் எதுவுமே எடுக்கல. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த வெனுல நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி நிறைய விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு இந்த வெனுல எங்க பால் எந்த மாதிரி திரும்பும் அப்படிங்கிறதெல்லாம் அவருக்கு நல்லாவே தெரியும். ஆனா கரண்ட்ல கொஞ்சம் ஃபார்ம் அவுட்ல தாங்க இருக்காரு. ரொம்ப 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 லோ பர்சன்டேஜ். எனக்கு என்னமோ இந்த மேட்ச் அவர்கிட்ட நம்ம ஒரு 2 விக்கெட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணிட்டு இருக்கு. திரும்பவும் ஒரு ஃபார்முக்குள்ள வருவதற்கான வாய்ப்பு வந்து மேபி இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரியே பவர் பிளேல அந்த ஸ்விங் பால்ல வீக்கா இருக்கக்கூடிய ரச்சின் ரவீந்திரா இருக்காரு. மேபி ரச்சின் ரவீந்திரா புவனேஸ்வர் குமார் இவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு பேட்டில் இருப்பதற்கான வாய்ப்புகள் வந்து கொஞ்சம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணிட்டு இருக்கு. ஜெயதேவ் உன்னட்கட் உள்ள இருந்தாருன்னா ஃபர்ஸ்ட் பால் பண்றாரு, டெத் ஓவர்ல பால் பண்றாரு, மேபி ஒரு விக்கெட் கிடைப்பதற்கான வாய்ப்பு பை சான்ஸ். நடராஜன் உள்ள வந்துட்டாரு அப்படின்னா கண்டிப்பா அவருக்கு 2 விக்கெட் வரைக்கும் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ ஜெயதேவ் உன்னட்கட் நடராஜன் உள்ள வந்தாருன்னா அவர் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்டா கொடுத்துக்குவாங்க ஃபர்ஸ்ட் பால் பண்றாரு அப்படின்னா. மயங்க் மார்க்கெட் வந்து நம்ம 1 விக்கெட் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். வாஷிங்டன் சுந்தர் ஆப்போசிட் சைட்ல இருக்கக்கூடிய பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஒரு லெஃப்ட் ஹேண்டர் மட்டும்தான் ரவீந்திரா. ஸோ அதனால மோஸ்ட் ப்ராபபிலி வாஷிங்டன் சுந்தரை வந்து இந்த மேட்ச் வந்து இம்பாக்ட் பிளேயரா பயன்படுத்துவாங்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்கா தான் இருக்கு. சரி, ஓகே. இப்போ பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஹென்ரி கிளாசன் 98%. 98% ஆஃப் யூசர்ஸ் அவரை ட்ரை பண்ணியிருக்காங்க. வேற வழியே இல்லை. ஏன்னா மகேந்திர சிங் தோனியோட டவுன் ரொம்ப 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 லோயர் மிடில் ஆர்டர்ல கணக்கே முடியாது, லோயர் மிடில் ஆர்டர் தான். அவர் கடைசி 2 ஓவருக்கு தான் வருவார். அந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன்ஸ்ல தான் இருக்காரு. சம்டைம்ஸ் அவருக்கு பேட்டிங் வாய்ப்பே கிடைக்காம கூட போயிடும். வேற வழியே இல்லை, ஹென்ரி கிளாசன் தான் சேஃபான ஆப்ஷன். ஸோ ஹென்ரி கிளாசன், ஸோ அவர் ஒரு ஆப்ஷன் இந்த 75% இருக்கக்கூடியவங்கல. டிராவிஸ் ஹெட், ரச்சின் ரவீந்திரா 2 பேருக்குமே டபுள் ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறது இல்ல. அது மிகப்பெரிய ஒரு மைனஸா இருக்கு. 2 பேருக்குமே ட்ரெண்ட் தரக்கூடிய வகையில ஆப்ஷன்ஸ் இருக்காங்க. 92% இருக்கக்கூடிய டிராவிஸ் ஹெட்டுக்கு வந்து மகேஷ் தீக்ஷனா, தீபக் சகர் 2 பேர்கிட்ட இருந்து ஒரு சின்ன ஒரு பேட்டில் இருக்க போகுது. ரச்சின் ரவீந்திராக்கு வந்து பாத்தீங்கன்னா புவனேஸ்வர் குமார் அண்ட் பேட் கமின்ஸ் இவங்களுக்குள்ள இருந்து ஒரு பேட்டில் இருக்க போகுது. ஸோ இந்த மாதிரியான குவாலிட்டியான பவுலர்ஸ் இருந்து குவாலிட்டியான பிளேயருக்கு ஒரு பேட்டில் இருப்பதனால டபுள் ஆப்ஷன்ஸ் இல்லாததுனால அவங்களுக்கு வந்து நம்ம 50-50 ஆப்ஷன்ஸ்ல வந்து வச்சுக்கிடலாம். மதிசா பத்திரனா போத் இன்னிங்ஸ்லுமே என்னை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட். அதுலயும் பர்டிகுலரா ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாருன்னா ரொம்பவே இம்பார்ட்டன்ட். டெத் ஓவருக்கு அவர் தான் பால் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ மதிசா பத்திரனா ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்கா இருப்பாங்க. டெல்லி மிச்சலுக்கு மினிமம் 2 ஓவர்ஸ் வரைக்கும் பவுலிங் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ ஒரு அன்எக்ஸ்பெக்டடா ஒரு விக்கெட் விழலாம். ஸோ அது ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு. தென் கேட்ச் பிடிக்க வாய்ப்பு அதிகமுள்ள இடங்கள்ல ஒரு ஃபீல்டு நிற்கிறது இன்னும் அவருக்கு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ். தென் பேட்டிங்ல வந்தாலும் ஒரு 25ல இருந்து 30% வரைக்கும் அடிக்க வாய்ப்பு அவருக்கு ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ டெல்லி மிச்சலுக்கு வந்து நம்ம கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். அடுத்ததா பேட் கமின்ஸ், ஐடன் மெக்ரம், அபிஷேக் சர்மா இந்த 3 பேரும் இருக்காங்க. இதுல பேட் கமின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாரு அப்படின்னா அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 85% ஆஃப் உங்களோட டீம்ஸ்ல அவரை நீங்க ட்ரை பண்ணிக்கோங்க. பேட் கமின்ஸ் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாரு அப்படின்னா. அதே மாதிரி ஐடன் மெக்ரம் ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாரு அப்படின்னா அவருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. அபிஷேக் சர்மாவை பொறுத்த வரைக்கும் என்னைய பொறுத்த வரைக்கும் 50-50 ஆப்ஷன்ஸ்ல பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா அவர் இம்பாக்ட் பிளேயரா பயன்படுத்துறதுனால கேட்ச் பிடிச்சி வாய்ப்பு அந்த எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் எதுவும் அவருக்கு இல்ல. அஸ் பிளேயரா 35+ ரன் வரைக்கும் அடித்தா மட்டும் தான் அந்த ஃபேண்டசி டீமுக்குள்ள வர முடியும். ஸோ அதனால அவர் 50-50 ஆப்ஷன்ஸ்ல வச்சுக்கோங்க. பேட் கமின்ஸ் ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாருன்னா கிட்டத்தட்ட 85ல இருந்து 90% டீம்ஸ்ல கூட பிக் பண்ணிக்கோங்க. ஐடன் மெக்ரம் ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாருன்னா அந்த 90% ஆஃப் டீம்ஸ்ல ட்ரை பண்ணிக்கோங்க. இந்த 2 பேர்ல இருந்து எனி ஒன் இந்த 4வது ஆப்ஷனுக்கு வச்சுக்கோங்க. சோ அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா 50ல இருந்து 74% இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ்ல ருத்ராஜ் கைக்வாட், சிவம் துபே, ரவீந்திர ஜடேஜா இந்த 3 பேர் இருக்காங்க. இதுல சிவம் துபே இம்பாக்ட் பிளேயரா தாங்க பயன்படுத்த போறாங்க. அவரோட பேட்ல இருந்து 35+ ரன் வந்தால் மட்டும்தான் அந்த ஃபேண்டசி டீமுக்குள்ள வர முடியும். அவருக்கு இருக்கிற பேட்டில் தரக்கூடிய வகையில பவுலிங் ஆப்ஷன்ஸ் வச்சிருக்கிறதுனால சிவம் துபே இருந்து அந்த 35+ ரன் வருமா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க். ருத்ராஜ் கைக்வாட் இந்த மேட்ச் உள்ள நல்லா ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ ருத்ராஜ் கைக்வாட் ஹெட்வர்ட்லயும் நல்ல ரெக்கார்ட் வச்சிருக்காரு. தென் குவாலிட்டி, அதாவது லெஃப்ட் ஆர்ம் பவுலர்ஸ்ல நல்ல வேகத்துல நல்ல ஸ்விங் பண்ணக்கூடிய பவுலர்ஸ் பெருசா இல்ல. ஜெயதேவ் உன்னட்கட் ஸ்லோவர் வேரியேஷன் தான் பவுல் பண்ணுவாரு. ஸோ அதை கொஞ்சம் ஈஸியா ஆடிடுவார் ருத்ராஜ் கைக்வாட். தென் ரவீந்திர ஜடேஜா 4 ஓவருமே பவுல் பண்றாரு. மினிமம் 1 விக்கெட், மேக்ஸிமம் 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான வாய்ப்பு இந்த மேட்ச். தென் பேட்டிங்ல வந்தாலும் 10ல இருந்து 15+ வரைக்கும் அடிப்பாரு. ஸோ ரவீந்திர ஜடேஜா. அடுத்ததான் வந்து பார்த்தோம் அப்படின்னா 25ல இருந்து 49% இருக்கக்கூடிய ஆப்ஷன் அஜன்கே ரஹானே மட்டும்தான் இருக்காரு. என்னை பொறுத்த வரைக்கும் அவர் சேஃபான ஆப்ஷன் தாங்க. ஸோ அஜன்கே ரஹானே
அஜன்கே ரஹானே இருக்கிற எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் மினிமம் 2 கேட்ச் பிடிச்சிருவாரு. ஸோ ஒரு கேட்சுக்கு 8 பாயிண்ட் அப்படிங்கிறப்போ 2 கேட்ச்னா கூட ஒரு 16 பாயிண்ட் ஆயிடுது. ஸ்டார்டிங் பாயிண்ட் 4 பாயிண்ட் 20 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் அதுக்குள்ளேயே வந்துருவாரு. தென் 1 டவுனே வராரு, குயிக்கா வந்து ஒரு 25 பிளஸ் ரன் வரைக்கும் அடிச்சிருவாரு. கிட்டத்தட்ட 50ல இருந்து 60 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் வர வாய்ப்பு அதிகம் அவருக்கு வந்து இருக்கு. அடுத்ததா 15ல இருந்து 24% இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ்ல மகேந்திர சிங் தோனி, தீபக் சகர், மயங்க் அகர்வால், அப்துல் சமா. சோ இந்த 4 பேர்ல இருந்து மகேந்திர சிங் தோனி 22% யூசர்ஸ் பிக் பண்ணிருக்காங்க. லாஸ்ட் மேட்ச் அவர் ஆடின அந்த கேமியோ வச்சு அவரோட டவுன் தாங்க மிகப்பெரிய கொஸ்டின் மார்க். இல்லை அப்படின்னா கொஞ்சம் ஒரு அளவுக்கு ஒரு டெல்லி மிச்சல் டவுன்ல வந்து ஒரு செகண்ட் டவுன் தேர்ட் டவுன்ல வந்தாருன்னா கூட நம்ம அவரை இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கலாம். பட் அவரோட டவுன் ரொம்ப 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 கீழே போகிறது தான் மிகப்பெரிய ஒரு மைனஸா இருக்கு. ஸோ அதனால அவரை வந்து நீங்க ஒரு 30-70 அந்த ரேஷியோல ட்ரை பண்ணிக்கோங்க. மேபி ஒரு கிராண்ட் லீக்ஸ்ல ஒரு 3 டீம்ல வேணா ட்ரை பண்ணி பாருங்க. தீபக் சகர் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் அவர் ஒரு பெரிய இம்பாக்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ தீபக் சகருக்கு வந்து இந்த ஆப்ஷன்ஸ்ல கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. மயங்க் அகர்வால் அவரோட பேட்ல இருந்தும் ஹெட் அவுட் ரெக்கார்டு ஓரளவு நல்லா இருக்கு. அவரோட பேட்ல இருந்து கண்டிப்பா இந்த மேட்ச் வந்து நம்ம ஒரு 30 பிளஸ் ரன் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஸோ மயங்க் அகர்வால் வந்து இந்த 15-24% ஆப்ஷன்ஸ்ல நம்ம பிக் பண்ணிக்கலாம். சோ அடுத்ததா 0ல இருந்து 14% ஆப்ஷன்ஸ்குள்ள நிறைய பேர் இருக்காங்க. இவங்க தான் உங்களை வந்து ஒரு நல்ல ஒரு ரேங்க் கொண்டு போகக்கூடிய ஆப்ஷன்ஸ் இருக்கக்கூடியவங்க. சோ இதுல புவனேஸ்வர் குமார் இந்த சீசன் ஃபுல்லாவே ஒரு விக்கெட்ஸ் எதுவும் எடுக்கல. கரண்ட்ல நல்ல ஃபார்ம்ல இல்ல, எல்லாம் ஓகே. டாப் ஆர்டர்ல ஏதாவது ஒரு விக்கெட், அதாவது ரச்சின் ரவீந்திராவோட விக்கெட் ஏர்லரா எடுத்துட்டாரு அப்படின்னா கண்டிப்பா அடுத்த 3 ஓவருக்குள்ள ஒரு விக்கெட் வந்து எடுத்துருவாரு. ஸோ 2 விக்கெட் அப்படிங்கிறப்போ வெறும் ரொம்ப ரொம்ப லோ பர்சன்டேஜ். ஸோ இந்த பர்சன்டேஜ்ல புவனேஸ்வர் குமாருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்ததா துஷார் தேஷ்பாண்டே டெத் ஓவர்ல பால் பண்ண போறாருங்க. முஸ்டிபிஷுர் ரஹ்மான் இல்ல அப்படிங்கிறப்போ மதிஷா பத்ரினா கூட டெத் ஓவர்ல பால் பண்ணக்கூடிய ஆப்ஷன் துஷார் தேஷ்பாண்டேக்கு தான் இருக்கு. ஸோ துஷார் தேஷ்பாண்டே ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்கா இருப்பாரு இந்த 0ல இருந்து 14%. அடுத்ததான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஷபாஸ் அகமது பொறுத்த வரைக்கும் பேட்டிங்ல வந்தாலும் குயிக்கா 15-20% வரைக்கும் ஒரு கேமியோ ஆடிட்டு கொடுத்துட்டு இருக்காரு டைலண்டரா வந்து. தென் பவுலும் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 2 மேக்ஸிமம் 3 ஓவர் வரைக்கும் பவுல் பண்றாரு. ஸோ ஒரு விக்கெட் எடுத்துட்டா கூட அவர் வந்து கண்டிப்பா வந்து அந்த ஃபேண்டசி டீமுக்குள்ள வருவதற்கான வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப அவருக்கு அதிகம். அடுத்ததான் மகேஷ் தீக்ஷனா. ஸோ தீக்ஷனா இந்த மேட்ச் உள்ள வராருன்னா கண்டிப்பா வந்து ஒரு விக்கெட் எடுப்பதற்கான சான்சஸ் இருக்கும். அதே மாதிரி ஜெயதேவ் உனட் கிட்ட இருந்தும் ஒரு விக்கெட் எடுப்பதற்கான வாய்ப்பு, மயங்க் மார்க்கண்டே கிட்ட இருந்தும் ஒரு விக்கெட் எடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ இதுல இந்த ஒரு ஆப்ஷனுக்கு மட்டும் இந்த 3 பேருக்குமே ஒரு விக்கெட் எடுப்பதற்கான வாய்ப்பு தான் இருக்கு. 3 பேர்ல இருந்து யாராவது ஒருத்தவங்க எடுத்துக்கலாம். அதுல பர்டிகுலரா செகண்டா யார் போல் பண்ண போறாங்களோ அதுல இருந்து இந்த 3 பேர்ல இருந்து ஒருத்தர் நீங்க இந்த இடத்துல பிக் பண்ணிக்கலாம். செகண்ட் பவுலிங் ஆப்ஷன்ஸ்ல இந்த 3 பேர்ல இருந்து யார் இருக்காங்களோ அவங்கள வந்து இந்த 4வது ஆப்ஷனுக்கா நீங்க கண்டிப்பா பிக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு எலிஜிபிள் பர்சன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சேஃபா உங்களோட ஸ்மால் லீக்ஸ்ல எல்லாருமே சேஃபா யாருக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ரச்சின் ரவீந்திராவுக்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா கொடுத்துருப்பாங்க. தென் மதிஷா பத்ரினாவுக்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா கொடுத்துருப்பாங்க. தென் டிராவிஸ் ஹெட், ஹென்ரி கிளாசன். ஸோ இந்த 4 பேருக்கும் தான் உங்களோட ஸ்மால் லீக்ஸ்ல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் உங்களோட ஆப்பனன்ஸ் வந்து எல்லாமே வந்திருப்பாங்க. ஸோ இவங்க எல்லாருமே ஓரளவு சேஃபா, ஏன்னா நல்லா ஆடி இருக்காங்க, நல்லா கரண்ட்ல நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க அப்படிங்கிறதுனால உங்களோட ஆப்பனன்ஸ் எல்லாருமே சேஃபா இவங்களுக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா கொடுத்துருப்பாங்க. இப்போ கிராண்ட் லீக்ஸ்க்கு ரிஸ்கா நம்ம கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா யாரை சூஸ் பண்ணலாம் அப்படின்னா இந்த மேட்ச் வந்து ருத்ராஜ் கைக்வாடுக்கு ஒன் ஆஃப் கிராண்ட் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா ட்ரை பண்ணி பாருங்க. தென் அடுத்ததா வந்து பார்த்தோம் அப்படின்னா துஷார் தேஷ்பாண்டேக்கு ரிஸ்கா வந்து ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா கண்டிப்பா இந்த மேட்ச் ட்ரை பண்ணி பாருங்க. தென் அடுத்ததா வந்து பார்த்தோம் அப்படின்னா மயங்க் அகர்வால். ஸோ மயங்க் அகர்வாலுக்கு ரிஸ்கா வந்து ஒரு கேப்டனா அல்லது ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. பேட் கமின்ஸ் ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாருன்னா அவருக்கு வந்து ஒரு கிராண்ட் லீக்ல வந்து ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. தென் புவனேஸ்வர் குமார் ரொம்ப ரொம்ப ரிஸ்க் தான். அவர் விக்கெட்டே எடுக்கல, எதுக்காக ட்ரை பண்ணி பை சான்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. பர்சன்டேஜே வெறும் 6% தான் இருக்காரு, சம்திங் ஒரு 10% தான் இருக்காரு. பை சான்ஸ் 2 அல்லது ஒரு 3 விக்கெட் எடுப்பதற்கான வாய்ப்பு அமைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த மேட்ச் நிறைய பேர் ட்ரை பண்ணல, ரிஸ்கா ட்ரை பண்ணி பாருங்க. கிராண்ட் லீக்ஸ்னாவே ரிஸ்க் எடுக்க ரிஸ்க் எடுத்து தான் பார்க்கணும். ஸோ கண்டிப்பா அவருக்கு வந்து ரிஸ்கா ஒரு ஆப்ஷனா ட்ரை பண்ணி பாருங்க. சரி, ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ.